இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரு பெரும் தலைவர்களை வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்படுகின்ற அவல நிலையை கண்டித்து இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை இருந்திருக்கின்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, சிறப்பாக வருகின்றிருக்கின்ற தொகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, ஆற்றல் மிகு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, நகர் கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூர் கண்டனம் ஆர்ப்பாற்றுகின்ற சூழ்நிலையை இந்த மாவட்டத்தில் நடைபெறுகின்ற மருத்துவமனையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நாளும் ஏற்படுகின்ற அவல நிலையை நான் ஒவ்வொரு நாளும் அறிந்ததன் காரணத்தினால் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக இதை தெரிவித்துக் கொண்டேன். அவர் உடனடியாக அரசாங்கத்தை வலியுறுத்தி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த தினம் நடத்துவதற்கு இந்த அனுமதியை தந்துள்ளார்கள். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 154 கோடி மதிப்பீட்டில் இங்கே இந்த மருத்துவமனையில் 10 அரங்குகள், சிகிச்சை பிரிவுகள், பொது மருத்துவ பிரிவு, டிஜிட்டல் எக்ஸ்ரே பிரிவு, சிடிஐ ஸ்கேன் பிரிவு, விபத்து அவசர சிகிச்சை பிரிவு போன்ற அரங்குகள் அமைக்கப்பட்ட இந்த கட்டடத்தில் இன்று எந்த விதமான உயிர் காக்கின்ற கருவிகள் எதுவும் இல்லாமல் இந்த திமுக அரசு மிகவும் நிந்தன போக்களை இன்றைக்கு இந்த தலைமை மருத்துவம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ராமநாதபுரம் மாவட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய மாவட்டம். இங்கு ஒரு புண்ணிய ஸ்தலமான நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இங்கே ராமேஸ்வரம், திருப்புலானி, தேவிப்பட்டினம், உத்தரகோசமங்கை, ஏறுவாடி தருவா போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் இங்கே அமைந்திருக்கின்ற இந்த மாவட்டம். இங்கே தமிழகத்தில் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலிருந்து இங்கே நூற்றுக்கணக்கான வாகனங்களிலே ஆன்மீக யாத்திரையர்கள் இங்கே வந்து செல்வது வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வருகின்ற இந்த மாவட்டத்தில் வாகனங்களில் ஏற்படுகின்ற விபத்துகளில் காயப்படுகின்ற அந்த நோயாளியை உடனடியாக போதிய கருவிகளும் இங்கே உபகரணங்கள் இல்லை என்பதை அவங்க கருத்தில் கொண்டு உடனடியாக மதுரைக்கு அரசு ராஜாசி மருத்துவமனைக்கு அனுப்பிவிடுகின்றார்கள். ஆனால் மதுரை ராஜாசி மருத்துவமனையோ அல்லது தனியார் மருத்துவமனைக்கு இங்கே காயப்பட்டவர்களை அங்கே கொண்டு சென்றால், தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் அங்கே லட்சக்கணக்கான பணம் தேவைப்படுகின்றது. ஆனால் நமது மாவட்டத்தில் பெரும்பாலும் விவசாயிகள் தான் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது மாவட்டம் மிகவும் பின்தங்கிய நம்முடைய மாவட்டம். ஒரு வறுமை கோட்டில் உள்ளவர்கள் ஒரு காயம் ஏற்பட்டு அங்கே மதுரைக்கு கொண்டு சென்றால் அவர்கள் அந்த உயிர்களை செலவு பண்ணி அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு அவல நிலையை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ராமநாதபுரம் மருத்துவமனையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் தொலைபேசியிலே அந்த டீன் பேசினேன். அதை நான் இங்கே சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் வருகின்ற போது ஒரு விபத்திலே ஒருத்தர் காயப்பட்டிருக்கின்றார். அவருக்கு விரல் துண்டிக்கப்பட்டது. அவர் துண்டிக்கப்பட்டவுடனே மருத்துவமனையிலே வந்து சேர்ப்பதற்காக வர்ற வழியிலேயே என்னிட்ட தொடர்பேசியிலே பேசினார்கள். நான் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு பேசி அந்த விரல் ஒன்று துண்டிக்கப்பட்டது, அது உடனடியாக அவர் உடனடியாக சரி பண்ணி அவரை காப்பாற்றி விடுங்க சார் என்று நான் பேசினேன். பேசி 15 நிமிடம் தான் அவங்களை ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டார்கள். மருத்துவர்கள் இல்லை. திரும்ப திரும்ப அடித்தேன், எல்லாருக்கும் அடித்தேன். ஆனால் ஒரு மருத்துவர் ஃபோன் எடுத்து சொன்னார், வந்துட்டாங்க சார், உடனடியாக நாங்கள் சிகிச்சை அளிச்சிடறோம் சார், ஒன்று சிம்பிள் தான் சார், பரவாயில்ல சார்ன்றார்.
பிறகு ஒரு மணி நேரம் கழித்து அந்த நோயாளி எனக்கு ஃபோனில் பேசினார். சார் இங்கே எதுவுமே இல்லையா சார், மருந்துகள் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க சார், மதுரைக்கு எங்களை அனுப்பிவிட்டாங்க சார்ன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது. ஒரு விரல் துண்டிக்கப்பட்ட ஒரு நோயாளி தலைமை மருத்துவமனையில் ஒரு மருந்து அவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்றால் இந்த மருத்துவமனை எதுக்கு? இந்த மாவட்ட மருத்துவமனை எதுக்கு இங்கே இருக்கிறது? இங்கே எதுக்கு? இங்கே அண்ணன் கூட சொன்னார், இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள்லாம் நம்ம மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சியில் இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் 40% தமிழகத்தில் வெற்றி இருக்கின்றார்கள். ஏன் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மக்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதை தான் இந்த நேரத்தில் எங்களால் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இன்றைக்கு தினம் இந்த அவல நிலையை கண்டித்து இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் நியமிக்கப்படவில்லை. இங்கே இவ்வளவு பெரிய மருத்துவமனை நம்ம மருத்துவமனை ராமநாதபுரத்தில் செயல்படுகின்றதா என்று இல்லை. அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள்.